வெல்கம் டு மது லைஃப் சேனல். பாப்பா ஒரு முட்டைக்கோழி ஒன்று ஒரு சாவல் ஒன்று கையில் வச்சுருக்கு. இன்றைக்கி இதைத்தான் அடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா தைப்பொங்கலுக்கு மறுநாள் கறி புழங்குறது எங்கள் ஊரில் வழக்கம். அதனால் நாளே சாவல் ஒன்று ஒரு கோழி ஒன்று பிடிச்சி வீட்டில் கட்டி போட்டிருந்தோம். இது வீட்டில் வளர்த்த கோழி தான், நாங்கள் கடையிலலாம் வாங்குறது இல்லை. இது வீட்டில் இருக்க இறைய சாப்பிட்டு வீட்டை சுற்றி நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த கோழி. கடையில் வாங்குறது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாது, பண்ணை கோழி. அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வீட்டில் வளர்க்குற கோழின்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு தீயில் வாட்டணும். வாட்டிட்டு பாருங்கள், இப்போ மேலே சின்ன சின்ன முடி இருக்குதான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா. காலையிலேயே வெள்ளனாவே இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்டு பக்கத்துலேயே பிடுங்கி தீ போட்டு வாட்டியாச்சு. எங்கள் வீடு கிராமத்துனால நல்லா வீட்டை சுற்றி நல்லா செடி இதெல்லாம் இருக்கும். அதை மேய்ஞ்சி வளர்ந்த கோழி தான். இப்போ அதை வாட்டின கோழியை மஞ்சள் தடவிக்கிட்டோம். நல்லா மஞ்சள் தடவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முட்டைக்கோழி தான் வெட்டுறாங்க மாமா. பாருங்க முட்டைக்கோழியில் எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு. அது சுதந்திரமாக வீட்டை சுற்றி இறை சாப்பிட்டு இருந்த கோழினால நல்லா எவ்வளோ கொழுப்பு வச்சுருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்கிறப்ப குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் முட்டை உள்ளே எவ்வளோ இருக்குன்னு. உளுக்க ஒரு பித்து மணிக்கு இருக்கும் பச்சை கலரில். அதை களையாமல் எடுக்கணும், இல்லாட்டினா களைஞ்சிருச்சு அப்படின்னா கறி பூரா கசக்கும். அதைத்தான் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முட்டையை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பாருங்கள் நாட்டுக்கோழியை வெட்டியாச்சு. அதில் உள்ள ஈரல் முட்டை அந்த கொழுப்பு எல்லாம் தனியாக எடுத்து உப்பு கறி வதக்க. இது சாவல் கறி பாருங்கள். இப்போ உப்பு கறி சாவலை உப்பு கறி வதக்க போகிறேன். உப்பு கறிக்கு சாவலை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக விட்டுக்கிட்டேன். எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் சின்ன வெங்காயம் வத்தல் இப்போ எடுத்து அதில் போட்டிருக்கேன். பாருங்கள் எண்ணெய் எதுவுமே தாளிப்பு இழுப்பு எதுவுமே இதுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு பச்சை கறி இதே இது பிராய்லர் கறினா எல்லாம் ஒன்றா போட்டு வேக வைக்கலாம். நாட்டுக்கோழி வேகாதுன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரமாக தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு தான் சின்ன வெங்காயம் வத்தல் போட்டு மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் சிம்மிலே வேக விட்டேன். ஒரு முக்கால் வேக்காடு வந்ததுக்கு பிறகு நான் ரத்தம் கோழியில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ரத்தத்தை ஊற்றி கலந்துருக்கேன். இதில் ரத்தம் ஊற்றி கலந்து உப்பு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு வெந்ததுக்கு பிறகு கடைசியாக தான் முட்டை நம்ம எடுத்து வச்ச முட்டையை கடைசியாக தான் போடணும். போட்டால் முட்டைலாம் உடஞ்சிரும். பாருங்கள் கடைசியாக போட்டிருக்கேன். நான் இன்னும் எண்ணெய் எதுவுமே இன்னும் ஊற்றலை. நான் அந்த சாவல் கறியில் இருக்க எண்ணெய் தான் கொஞ்சம் கசஞ்சு தண்ணியோடு வெந்துக்கிட்டு இருக்குது. முட்டை கடைசியாக போட போய் தான் உடையாமல் முட்டை அப்படியே இருக்குது. பார்த்தீங்களா, இதுக்கு மசாலா எதுவுமே போடக்கூடாது. இதுக்கு காரமே மிளகாய் வத்தல் மட்டும்தான். இப்போ சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கறி எவ்வளவோ அதுக்கு தக்கன நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சீரகமும் பெருஞ்சீரகமும் நான் எடுத்துக்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து பவுடர் பண்ணியிருக்க. தண்ணி ஊற்றாமல் அதை கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் அதை போடணும். போட்டு கிளறிட்டு இப்போ தான் நான் எண்ணெயே ஊற்றுறேன். இன்னும் எண்ணெயே நான் ஊற்றலை. இப்போ கடைசியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம். இன்றைக்கி நான் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடைசியாக ஊற்றி கிளறி கொடுத்துட்டு 1/4 மணி நேரம் நல்லா மூடி போட்டு சிம்முலேயே வேக விட்டுருங்க. நம்ம ஊற்றின தண்ணி அதில் சுத்தமாக இல்லாமல் சுண்டி வரும், சுண்டி வரும். அந்த எண்ணெய் மட்டும் கசைஞ்சு நல்லா வந்துடும். பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குது. நல்லா எண்ணெய் மட்டும் கசைஞ்சு தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் சாப்பாடை புரட்டி சாப்பிட்டே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு கறி ரெடி. இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அதில் நாட்டுக்கோழியை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டு 1/2 மணி நேரம் சிம்மிலே வேக வச்சேன். குக்கர்லலாம் வேக வைக்கக்கூடாது.
சட்டியில் பாத்திரத்தில் வேக வைக்கிறப்ப தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வேக வச்சா அந்த டேஸ்ட் மாறி போயிடும். அது கூட சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு 3 பேஸ்ட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் வதக்கி விட்டுட்டு வதக்கியிருக்கேன். உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன். நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் மறுபடியும் சிம்மிலே வேக வைக்கிறப்ப தான் கறி சாஃப்டாக வேகும். அரை மணி நேரம் கழித்து தேங்காய்ச்சல், வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த வெந்த கறி கூட சேர்த்துக்குறோம். பாருங்கள், இப்போ நல்லா அரை வேக்காடுக்கு மேலே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சாவலை உப்பு கறி வதக்கிட்டேன். இது நாட்டுக்கோழி. பாருங்கள், நான் எண்ணெய் வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தான் ஊற்றிருந்தேன் எண்ணெய். ஆனால் இப்போ பாருங்கள் குழம்புல எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு நான் தாளிப்பே கொடுக்கல. இப்போ நல்லா வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருக்கேன். இனிமேல் தான் தாளிப்பு கொடுக்க போகிறேன். இப்போ எவ்வளோ எண்ணெயாக இருக்குதுன்னு பாருங்கள் குழம்பு. ஏன்னா முட்டைக்கோழி, அது வீட்டில் வளர்த்த கோழி, நல்லா சுதந்திரமாக வீட்டை சுற்றி இருக்கிற செடியெல்லாம் மேய்ஞ்சி நல்லா இருந்ததுனால அதனால கொழுப்போடு இருந்துச்சு இந்த கோழி. அதனால் எண்ணெயாக இருக்குது குழம்பு. இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு பட்டை வகையை போட்டு நல்லா பொரிய விட்டு தாளிப்பு நல்லா பொன்னிறமாக வரணும். கடைசியாக பட்டை வகை போட்டு தாளிக்கிறப்போ குழம்பு நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே நான் தாளிப்பு எதுவும் கொடுக்கல. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், தக்காளி தான் வதக்கினேன். இப்போ தான் கடைசியாக தான் தாளிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழம்பு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், குழம்ப பாத்திரத்துலேயே வேக வைக்கிறப்ப கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தான் டைம் ஆகும். இருந்தாலும் அப்படி பண்ணுறப்ப குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வைக்கிறப்ப டேஸ்ட் மாறிடும், பார்த்துக்கோங்க. நான் சிக்கன் 65 செஞ்சுருந்தேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மது லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.